ब्रह्मानन्दं परमसुगदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् येहं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि. வணக்கம். ஆன்லைன் மக்களுக்கும் வணக்கம். மேனிஃபெஸ்ட் டேவா குரு பூர்ணிமாவான்னு ஒரு சந்தேகம் வர்ற மாதிரி தான் இன்றைய நிகழ்வு இருந்திருக்கிறது, தொடக்கம் இருந்திருக்கிறது. மேனிஃபெஸ்ட் பற்றி பேசும்போது ஒரு ரொம்ப ஆர்டினரியான மனிதன், சாதாரணமான மனுஷன் வாழ்க்கையை ஆக்சிடெண்ட் அப்படின்னு நினைப்பான். வாழ்க்கையை காரண காரியங்களற்ற அல்லது காரண காரியங்களை தெரிந்து கொள்ள முடியாத நிகழ்வுன்னு நினைப்பான். பல நிகழ்வுகளின் தொகுப்புன்னு நினைப்பான் ஒரு சாதாரண மனுஷன். ஒரு படி கொஞ்சம் மேலே போனவன் வாழ்க்கைங்கிறது அனுபவங்களுடைய தொகுப்பு, நாமெல்லாம் எதையோ அனுபவிக்கிறோம், அப்படியே கடக்கிறோம் அப்படின்னு நினைப்பான். இன்னொரு படி மேலே போன மனிதன், இன்னும் கொஞ்சம் உள்ள ஆழமாக போனவன், உயர்ந்தவன், இந்த வாழ்க்கைங்கிறது என் கையில் இல்லை, ஏதோ ஒன்று என்னை பிடிச்சி நடத்துது, எனக்கும் மீறி ஏதோ ஒன்று இருக்குது, நான் செய்ததெல்லாம் எனக்கு நல்லதாகவும் கெட்டதாகவும் வருது அப்படிங்கிற தெளிவுக்கு போயிருப்பான். ரொம்ப உயர்ந்த மனிதர்கள், ஞானிகள் இந்த வாழ்க்கையை மேனிஃபெஸ்டேஷன்னு பார்ப்பாங்க. வியக்தம்னு பொருள். வியக்தம்னா ஐ ஜஸ்ட் விஷட் அண்ட் இட் ஹேப்பன்ட். நான் உள்ளுக்குள்ளே சிறியதாக விரும்பின இந்த வாழ்க்கை அப்படி என் முன்னாடி மலர்ந்துருச்சு அப்படின்னு கருதுவார்கள். இந்த உயரத்திற்கு வர்றது தான் மேனிஃபெஸ்டேஷன். கடவுள் நம்மளை படைக்கலை, மேனிஃபெஸ்ட் தான் பண்ணார். அவரை அவராகவே வெளிப்படுத்திக்கிறதுக்குரிய ஒரு சாதனமாக நம்மை மேனிஃபெஸ்ட் தான் பண்ணார். நாம் நம்மளுடைய அறிதலுடைய உயரத்திலிருந்து அவர் படைச்சார், இல்லை அவர் உருவாக்குனார், இந்த மாதிரிலாம் சொல்லிக்கலாம். மேலே இருக்கிற சக்தி, கர்ம வினை எல்லாம் சொல்லிக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொரு வகுப்பிலிருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படியாக உயர்ந்து வரும்போது கண்டடைகிற உண்மைகள் இதெல்லாம். ஆனால் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. எது சத்தியம் அப்படின்னா, ஹீ ஜஸ்ட் மேனிஃபெஸ்டட். அவர் உட்கார்ந்து திட்டமெல்லாம் தீட்டிட்டுலாம் இல்லை. சினிமாலாம் சொல்கிறாங்க பாருங்கள், இங்கே மழை உண்டாகட்டும் அப்படின்னா அப்படி மழை உண்டாயிருது. நல்லா இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அந்த நல்லா இருக்கிறதுக்கு உண்டான எல்லாமே நடந்துருது இல்லையா? அந்த மாதிரி தான் மேனிஃபெஸ்டேஷன் நிகழுது. நாம் நம்ம வாழ்க்கையில் அதே மாதிரி மேனிஃபெஸ்டேஷனை செய்கிறோமா, உருவாக்குகிறோமா, உற்பத்தி செய்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் சோதித்து பார்க்குற ஒரு தருணம் தான் இந்த மேனிஃபெஸ்ட் டேன்னு நான் நினச்சிக்கிறேன். நான் பழைய நிகழ்வுகள், அனுபவங்கள், கதைகள்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் நடக்கும்போதும் நடக்கிறதுக்கு முன்னாடியும் இது நடக்குதுன்னோ இது நடக்கும்னோ எந்த வகையான அறிதலும் அனுபவமும் புரிதலோ பக்குவமோ இல்லாமல் தான் நடந்து முடிஞ்சது. ஒவ்வொரு மனிதர்களையும் சந்தித்தது, ஒவ்வொரு மனிதர்களும் உதவியது, ஒவ்வொரு சூழலும் அனுபவமும் நமக்கு பக்கபலமாக வந்தது. இது எல்லாம் சுற்றி 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 வெறுமனே அனுபவத்தை கொடுத்து மேனிஃபெஸ்டேஷனை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்படி தான் இங்கே இன்றைக்கி சேர்ந்துருக்கிறோம். நிறைய நினைவுகளை கிளறி விட்டது போல தான் இருந்தது. சாந்தமாக வீட்டுக்கு வந்தது, அதற்கு முன்னாடி ஓடி ஓடி ஏதோ பாடங்களை படிக்கிறேன்ட்டு போனது, அதற்கப்புறம்
ஒரு வாடகைக்கு ஒரு சின்ன சென்டரை பிடிச்சது சோழிங்கநல்லூரில். அது வந்து 1 மணி நேரம் வாடகை. ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா 1.5 மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா சில ரூபாய்கள் கொடுக்கணும். 3 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ தான் நம்ம பயன்படுத்துவோம். பெரிய ஒர்க் ஷாப்புக்கு தான் ரொம்ப நேரம் பயன்படுத்தியிருப்போம். சரி, அப்படி தான் மேனிஃபெஸ்ட் ஆச்சு. அதற்கப்புறம் அவங்க சொன்னது போல் பேஷண்ட்டாக இருந்தவர்கள் உதவி தான் அடுத்தடுத்த கட்டத்திற்கு போச்சுன்னு சொல்லலாம். அங்கிருந்து ஒரு 3-4 வருட ஓட்டம் ஓடி இருக்கு. அதான் அந்த சக்கரங்கள் பற்றிய வகுப்படுத்ததெல்லாம் ஒரு 3 வருட ஓட்டங்கள். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு பேஷண்ட்டை தான் சந்திக்கிறேன். பேஷண்ட்டுன்னு சொல்கிறது நாட் ஸோ நைஸ். அவர் தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். வியாபார கஷ்டங்கள்லாம் நிறையா இருந்துச்சு அவருக்கு. அவர்கிட்ட வகுப்பு எடுக்க போய் அவருக்கு ஒரு வாரத்துலலாம் தூக்கம் நல்லபடியாக வர ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்தது அவருக்கு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னால் 10,000 ரூபா தான் செலவு பண்ண முடியும் மாதத்துக்கு, ஏதாச்சும் இடம் கிடைக்குமா? அது ஒரு மாதிரி அன்இமேஜினபிள் அன்ரியலிஸ்டிக் கொஸ்டின் தான். யார் 10,000 ரூபாய்க்கு மெயின் ரோட்லலாம் இடம் தருவா? அது நம்ம கேட்குறது வந்து 1000 சதுரடி, கீழே வந்து கிளினிக் ஒரு ரூமு, இதெல்லாம் கேட்குறோம், எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் காசு எவ்வளோ கொடுப்பியப்பான்னா 10,000 தான் கையில் இருக்குது அப்படின்னு. ஆனால் ஆச்சரியமாக எடுத்துக்கங்கன்ட்டார் அவர். கீழே வந்து கொடவுனாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் வீட்டை. ஒரு அசம்பாவிதம் அந்த வீட்டில் நடந்துருச்சு. அதனால் அந்த வீட்டில் என்னால் வசிக்க முடியல, சும்மா இப்போ கொடவுன் மாதிரி கிடக்குது, நீங்கள் வேணால் எடுத்துக்கங்க அப்படின்ட்டார். படால் நாங்கள் நுழைஞ்சிட்டோம். மேலே மொட்டை மாடியில் வந்து கூரையை போட்டு யோகா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு தான் அது ஆச்சு. ஸோ அதற்கு மக்கள் உதவினார்கள். கூரை உதயமானது, கூரைக்குள்ளே வகுப்பு உதயமானது, வகுப்புக்குள்ளே மாணவர்கள் உதயமானார்கள், மாணவர்களுக்குள் தட்சிணாமூர்த்தி உதயமானார் அங்கிருந்து. அப்படித்தான் வந்து அது படிப்படியாக அது தன்னை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிச்சு. காந்தாரா படம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். முதல்ல அது வந்து வராகம் வந்து நிற்கிது பாருங்கள், இவர் பயந்து ஓடுவார், போக போக அவர் ஃபேஸ் பண்ணுவார், கடைசியில் அது அவர் முன்னாடி வந்து முழுமையாக தன்னை கொடுத்துக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் நடந்ததை தான் சினிமாவை எடுத்திருக்கிறார்கள். நடந்ததுன்னா எங்கேயோ நடந்ததில்லை, நீங்கள்லாம் பார்க்குறீங்கங்கிறனால சொல்கிறேன், எனக்கு நடந்தது தான் படமாக எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லுவேன். இந்த புலி வந்து கண்ணை பார்த்துட்டு போனது எத்தனை பேர் பார்த்தீங்க? புலிக்குள்ளே இருக்கக்கூடிய புலியினுடைய கண்கள் இருக்கக்கூடியது அவர் கண்களுக்கு போனது, அது என்னது? அது அதெல்லாம் தீட்சையின் வடிவங்கள் தான். நான் பார்க்குற திருஷ்டியை நீ பாருன்னு சொல்கிறது தான் அது. அப்படி மேனிஃபெஸ்ட் ஆனது தான் இத்தனையும். அப்புறம் அந்த இடத்துல குடிசை கொஞ்ச நாளில் போதுமானதாக இல்லை. குடிசை வந்து நிறைய மழை போன்ற காற்று போன்ற சேதாரங்கள், தீபாவளி பண்டிகைன்னா பக்கு பக்குன்னு இருந்துட்டு இருந்துச்சு. பக்கு பக்குன்னு பற்றிக்கக்கூடாது அப்படின்னு. அதற்கப்புறம் ஜிஐ ஷீட்டுக்கு மாறினோம். அதுக்கப்புறம் மழை வந்தால் அடுத்த கஷ்டம், பெரிய சத்தம் வரும் ஜிஐ ஷீட்டில். ஒவ்வொரு சொட்டும் விழுந்துச்சுன்னா காது வலிக்கும், போகவே முடியாது. என்னடா இப்படியே இருந்துகிட்ருக்குன்னு இருந்துச்சு. இதில் வந்து நாம் கிட்டத்தட்ட 5 வருஷத்தை ஓட்டிட்டோம், அந்த குடிசையிலையும் ஜிஐ ஷீட்லேயும். ஸோ அங்கிருந்து ஏதோ ஒரு சிவசாந்திலதாவினுடைய காரணத்திற்காக குளோபல் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு திரும்பி போகும்போது இங்கே ரெண்டல் விளம்பரத்தை பார்த்தோம். பார்த்துட்டு சாந்தம்மாவுக்கு தான் நம்பர் அனுப்பிச்சு, எவ்வளோ தான் வாடகை சொல்கிறாங்கன்னு கேளுங்க சாந்தம்மா அப்படின்னு. அன்ரியலிஸ்டிக் தான், பட் ஸ்டில் சும்மா கேட்டு தான் பார்ப்போமேன்னு கேட்டு பார்த்தா யோசனை பண்ண முடியாத அளவுக்கு தொகை அது. 65,000 70,000 தான் சொன்னாங்க. நாம் அப்போ அங்கே 20,000 25,000 நின்றுட்டு இருந்தோம். எகைன் நிறைய நல்ல மனிதர்களுடைய உதவியும் நிறைய மனிதர்கள் பக்கபலமாக நின்றும் இந்த இடம் மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. எகைன் இங்கே தட்சிணாமூர்த்தி இப்படி மேனிஃபெஸ்ட் ஆகிட்டார். அதெல்லாம் ரொம்ப பெரிய சிக்னிஃபிகன்ஸ் எனக்கு. 2007களில் சக்தி விகடனில் வந்த படம் அது. கீழே இருக்குது பாருங்கள் பச்சை படம். அந்த பச்சை படத்தை வந்து என்னுடைய நண்பர் கேசவன் வந்து காட்டுறாரு. பாத்தியா, மணியன் செல்லம் வரைஞ்சிருக்கார், சிவராத்திரி அன்னைக்கு தூக்கம் முழிச்சு வரைஞ்சது அப்படிங்கிறார். சக்தி விகடனில் அது ஒரு பக்க படம், சின்ன A4 சைஸ் தான் அந்த அளவு.
பார்க்குறேன், கண்ணே எடுக்க முடியல. எப்படி வரைஞ்சிருக்கிறார். நானும் அவரும் அவ்வளோ வியந்தோம். யார் தெரியுமா? மணியன் செல்வம் அப்படின்னு. அவர் தான் எனக்கு முதல் மணியன் செல்வம்னு ஒருத்தரை அறிமுகப்படுத்துகிறார். சாதாரண ஆர்டிஸ்ட் இல்லை. கல்கி மாதிரி மேகசினில் பொன்னியின் செல்வன் வந்ததப்போ வரைஞ்சது அவங்க அப்பா தான் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறார். நான் அப்போ வியந்தது, அப்போ அழுதது அந்த தட்சிணாமூர்த்தி. அது ஒரு இடம் ஆரம்பித்ததுக்கப்புறம் சுவாமிநாதன் ஐயா மூலமாக மணியன் செல்வன் ஐயாவை வரவழைத்து அவர் கையால் அந்த படத்தை வாங்கிறதுங்கிறது என்ன மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன்னு எனக்கு தெரியலை. அப்படி ஒரு வியப்பு அந்த படத்துக்கு பின்னாடி இருக்குது. அப்படி ஒரு அருள், ஆசி, என்ன வேணால் சொல்லலாம், அது அந்த படத்துக்கு பின்னாடி இருக்குது. அது வெறும் படம் இல்லைன்னு பல நாட்கள் தோன்றும். இதற்கு அடுத்து அவங்க சொன்ன இளையராஜா அவர்கள், அது மேனிஃபெஸ்ட் ஆனதும் அப்படி தான். அவரை குருன்னு சொல்லலாமா அப்படின்னு ஒரு சிறிய தயக்கத்துக்குள்ளே போனாங்க. தாராளமாக சொல்லலாம், 200% சொல்லலாம். ஆசிரியருக்குரிய அனைத்து தகுதிகளையும் கொண்டவர். என்ன, அவர் அது ஆசிரியராக இருக்கணும்னு அவர் விரும்பி இருக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் ஆசிரியருக்குரிய முழு தகுதி அவர்கிட்ட இருக்க தான் செய்யுது. யாருக்குமே ஆசிரியருக்குரிய தகுதி வாய்க்கும் ஒரு காலத்தில். அப்படி இருக்கணுமா வேண்டாமான்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. வேண்டான்னு முடிவு எடுத்துட்டா நகர்ந்துடுறாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணுமா இல்லையான்னு முடிவு எடுக்கிறது ஒவ்வொருத்தருடைய வேலை. ஸோ அப்படி நான் மாணவனாக இருக்கிறேன்னா, என்னை மாணவனாக இருக்க வச்சது, கொஞ்சம் கொஞ்சம் கொம்பு முளைச்சாலும் ஓங்கி கொட்டி கொட்டி உள்ளே தள்ளுனது, இதிலெல்லாம் இசைஞானி அவர்களுக்கு பெரும் பங்கு உண்டு. அப்படி முன்னாடி அவர் விஸ்வரூபமாக நிற்கிறது கொஞ்சம் கூட நமக்கு ஒரு மிதப்பை கொடுக்காது. நாம் அடைஞ்சிருக்கிறோம், ஏதோ சொல்கிறாங்க பாருங்கள், இத்தனையும் நடந்திருக்குல்ல, இதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சமாக ஒரு மிதப்பு வரும். அப்படி நெஞ்சு நிமிரும். தலையும் தான். ஒரு பாலகுமாரன் ஐயா சொல்லுவார், இந்த தாடை தரையோட மட்டத்துக்கு இருக்கணும்னு சொல்லுவார். இந்த தாடை இப்படி தூக்குச்சுன்னா கர்வம் எட்டி பார்க்குதுன்னு சொல்லுவார். ஸோ அது மாதிரி அப்படி நிமிரும் போதெல்லாம் கொட்டாமல் கொட்டிய, ரொம்ப கீழே விழுந்தா அப்படி அள்ளிய, சாஞ்சா இப்படி பிடிச்சிக்கிட்ட, இப்படின்னு 360 டிகிரியில் ஒரு கேமரா திரும்பி திரும்பி என்னை பார்த்து கொண்டதுன்னா அவருக்கு தான் சொல்லுவேன் நான். அஃப்கோர்ஸ் ஸ்தூலமாகன்னு சொல்லுவேன், சூட்சமாக வேறு நிறைய பேர் இருக்கலாம், அவங்களாம் கோச்சிக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளவு தூரம் அவர் உதவி இருக்கிறார், ஆற்றுப்படுத்தி இருக்கிறார். அவர்கிட்ட நீங்கள் என்ன பாடம் படித்தீங்கன்னு என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அப்படியா, அவர்கிட்ட இப்படி என்ன தான் படித்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான பாடங்கள், பல இன்சைட்ஸ் அவர் கொடுத்தது தான். எந்த நூலும் கொடுக்காது, எந்த நூல்லையும் அது கிடையாது. அவர் வாழ்ந்திருந்து அவருடைய பேட்டிகள் மூலமாக, அவருடைய சில உரையாடல் மூலமாக அவர் கொடுத்தது அடுத்த பிறவிக்கும் தொடர்கின்ற பாடமாக தான் அது இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமாக சொன்ன பாடம் அவர் கேட்குறாரு, அன்னக்கிளிங்கிற பாட்டு, படத்தில் வர்ற பாட்டு மக்கள் எல்லாரையும் போய் சேர்ந்துச்சு, எல்லாரும் கேட்டாங்க, யார் கேன்வாஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டார். யாராவது போய் இதை கேளு நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களா அப்படின்னு அந்த கேள்வியை அந்த பேட்டியில் முன்வைக்கிறார். சொல்லிட்டு, இவர்களை என்னோட பாட்டை கேட்க வைக்கிற மாதிரி இறைவன் முன்னமே அவங்கள டியூன் பண்ணிட்டான், என்னை பின்னாடி அனுப்பிச்சி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு அவர் சொல்கிற எக்ஸாம்பிள் ஆல்ஃபா ரிதம்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒரு ஸ்ருதியில் டியூன் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் வேறொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை அதே ஸ்ருதிக்கு டியூன் பண்ணி வச்சுருந்து இதில் ஒரு கார்டு வாசிச்சிங்கன்னா, இதில் ஒரு ஸ்வரம் வாசிச்சிங்கன்னா அதில் அது அதிரும். இதுதான் சத்தத்தை உண்டு பண்ணுது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வைப்ரேட் பண்ணும் பக்கத்தில் எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாலும். இதற்கு ஆல்ஃபா ரிதம்னு பேர். இதை நான் பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது ஒரு ஆல்ஃபா ரிதமாக மேனிஃபெஸ்ட் ஆன இசைஞானி அவர்களோட பாட்டை கேட்குறதுக்கு வேறு நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் டியூன் ஆகி காத்து கொண்டு இருந்தன. அப்படி தான் பல கோடி பேர் டியூன் ஆகி இருக்கிறார்கள். அப்படியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு நானும். அவரால் தூண்டப்பட்ட பல
இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளில் நானும் ஒருவன்னு சொல்லிக்கலாம். ஸோ அதனால் நிச்சயமாக அவர் குரு தான். இந்த மாதிரி நிறைய இன்சைட்ஸ் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லலாம். இறைச்சிருக்காருன்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ அந்த வகையில் எஸ் ஹீஸ். ஸோ அவரும் மேனிஃபெஸ்டேஷனில் ஒரு முக்கியமான அங்கம்தான். நல்லது. மேனிஃபெஸ்டேஷன் இஸ் இனஃப். இந்த டாபிக் இஸ் இனஃப். அது தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தால் நீண்டுக்கிட்டே தான் இருக்கும். இத்தனை மக்களை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கு. உங்களை எல்லாத்தையும் அது உருவாக்கி கொடுத்துருக்குன்னு தான் பார்க்குறேன். கேட்கிற காதுகளும் இருதயமும் இல்லைன்னா பேசுகிறவங்களுக்கு வேலையே கிடையாது இல்லையா? ஸோ அப்படி கேட்குற காதுகளை முன்னாடி உருவாக்கி வச்சதும், எதையோ சொல்லுகிற இதயத்தையும் அறிவையும் இங்கே கொடுத்து வச்சதும் ஒரே பொருள் தான். அதுதான் பேசுது, அதுதான் கேட்டுக்குது. தனியாக ஆசிரியர் பேசுகிறார், மாணவர் கேட்கிறாருன்னு ஒருபோதும் நினச்சிடாதீங்க. எல்லார் பேச்சும் எல்லாரையும் கேட்க முடியாது. ஒரு பாடலை படிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட மெச்சூரிட்டி வேணும். பிரம்மசூத்திரம் படிக்கணுமா, அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். ஸோ அப்படி கேட்கிற ஒரு இருதயத்தையும் கேட்கிற ஒரு காதையும் மனசையும் சொல்லுகிற அறிவையும் சொல்லுகிற பக்குவத்தையும் அவரே தான் நடத்துகிறார். அவரே தான் ரெண்டுமாவும் இருக்கிறார். வலது கை இடது கையாக இருக்கிறார். தட்ஸ் ரியல் மேனிஃபெஸ்டேஷன், ஐ வுட் சே. சரி, இன்றைக்கி நாம் மேனிஃபெஸ்டேஷன் ஒரு நிகழ்வுக்காக கூடியிருக்கிறோம். வெறுமனே இது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு நிகழ்வாக, ஒரு ஊக்கத்தை தர ஒரு நிகழ்வாக மட்டும் இல்லாமல், இன்றைக்கி இந்த சந்திப்பினால் ஒரு முக்கியமான பாடத்தையும் கற்றுக்கிட்டு நீங்கள் போகணுங்கிறதா என்னுடைய எண்ணம். இந்த பாடம் உருவான சூழல் ரொம்ப முக்கியமான சூழல். நாம் அமெரிக்காவை மேனிஃபெஸ்ட் பண்ணப்போ, இனி அப்படி தான் சொல்லணும், அமெரிக்கா போயிருந்தப்போ இல்லை, அமெரிக்காவை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தப்போ அங்கே நண்பர் சித்திரன், நண்பர் மாணவரும் தான், முன்னாள் மாணவர்னு சொல்லலாம், அவருடைய பையன் நித்தின் வந்திருந்தார். நித்தின் ரொம்ப நித்தினை பார்க்க பேச கொஞ்சம் எனக்கே ஆசையாக இருக்குன்னு வைங்களேன். பிஇ முடித்தா அப்படி சட்டுன்னு எம்எஸ் அமெரிக்காவில் கிடச்சிது. எம்எஸ் முடித்தா அப்படி உடனே வேலை கிடச்சிது. வேலை சேர்ந்து இந்த எம்எஸ்ஸுக்காக வாங்கின கடன் எல்லாத்தையும் அடைச்சி அப்பா அம்மாவுக்கு சிறப்பான பிள்ளையாக நடந்துக்கிட்ட பையன். அதனால் அவர் சொல்லும்போதெல்லாம் நித்தின் மேலே ஒரு அமௌண்ட் ஆஃப் லவ் வரும் இல்லையா, அது வரும். ஸோ அதனால் நித்தினை வரவழைச்சிருந்துச்சு. நான் இருந்த வீட்டில் லக்ஷ்மி அவங்க வீட்டுக்கு வந்திருந்தா அப்படி நித்தின். இப்போ பேசும்போது, என்ன கம்பெனியில் நீ வேலை செய்கிற, உன்னுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போது நித்தின் சொன்னது, அவர் ஒரு ஏஐயில் லாங்குவேஜை லேர்ன் பண்ணுற மாடலை உருவாக்குற ஒரு டெக்னீஷியன், அவர் என்ஜினியர். அவர் என்ன கம்பெனிக்காக இதை செய்கிறார்னா, லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட், லீடர்ஷிப்பை உருவாக்குகிற ஒரு கம்பெனி. மீன்ஸ் ஒருத்தன் ஒரு லீடராக, தகுதி வாய்ந்த தலைவனாக உயர்வதற்கு சில காம்பிட்டன்சிஸ் வேணும். காம்பிட்டன்சிஸ்னால் ஒரு பராக்கிரமம்னு வச்சுக்கலாம். நம்ம ராஜாவையெல்லாம் சொல்லும்போது பராக்கிரமர்னு சொல்கிறாரு பாருங்க, வலிமை பொருந்திய அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பராக்கிரமம் கொண்ட ஒரு நிலை தான் காம்பிட்டன்சின்னு பேர். அந்த மாதிரி அந்த கம்பெனி, அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 115 காம்பிட்டன்சிஸை உருவாக்கி வச்சுருக்கு ஃபார் அ ஒர்க்கர். நீங்கள் பேஸ் லெவலில் வேலை சேர்ந்தீங்கன்னா, நீங்கள் ப்ரொமோஷன் ஆகணுன்னா ஒரு குறிப்பிட்ட காம்பிட்டன்சிஸை யூ ஹேவ் டு ஹேவ், உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த பராக்கிரமம் இருந்துச்சுன்னா நீ அடுத்த டயருக்கு வா, அடுத்து இன்னும் பலம் இருந்துச்சா அடுத்ததுக்கு வான்னு கூட்டு போகும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுடைய பலம் பரிசோதிக்கப்படும். நீ தாங்குறியா, உங்ககிட்ட அந்த தன்மையும் தரமும் இருக்கா அப்படிங்கிறத அவங்களுடைய நிறுவனம் சோதிக்கும். அதை தான் எல்லா மீதமுள்ள நிறுவனங்கள்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நான் செயல்பட்டுட்டு வர்றேன். அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாரும் அனுப்புகிற மெயிலு, அவங்களுடைய மற்ற பிஹேவியர்ஸ், டேட்டா, இது எல்லாத்தையும் எங்களுடைய சிஸ்டம் கற்றுக்கிட்டு
அவருடைய டோன் எப்படி இருக்குது, அவருடைய திங்கிங் எப்படி இருக்குங்கிறலாம் இந்த ஏஐ மாடல் எடுத்து அவங்கள பற்றின ஒரு அனாலிசிஸை ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கும்னு சொன்னார். ஒரு 4-5 வருஷத்துக்கு அந்த கம்பெனியை விட்டு போயிடாதையா நீ, தயவு செஞ்சு அங்கே இருந்து அந்த ஸ்கில் செட்டை என்னன்னு படி அப்படின்னு அவருக்கு சொல்லியிருந்தேன். இதோடு நிற்கல. நிதின்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்டேன். ஒரு கம்பெனி இந்த மாதிரி மனிதர்களை மேனேஜர்களாக லீடர்களாக அந்த கம்பெனியில் உயர்த்துதுன்னா வாழ்க்கையில் நம்மளை உயர்த்துவதற்கு நம்மக்கிட்ட இந்த மாதிரி காம்பிடென்சி மாடல்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டேன். தெரியலையே மாஸ்டர் அப்படின்னு. அப்படி இருக்குது. இந்த மாதிரி காம்பிடென்சிஸை இந்த பராக்கிரமங்களை, இந்த குவாலிட்டி செக்கெல்லாம் நமக்கு நாமே செய்து கொள்ள, நமக்கு ஒன்று இப்படி இருக்கா இல்லையான்னு கூட தெரியாத சூழலில் இப்படி ஒன்று இருக்குதுன்னு அறிமுகப்படுத்தி உங்களுடைய காம்பிடென்சி லெவல்ஸை நீங்களே புரிந்து கொள்வதற்கு, புரிந்து கொண்டு ஒரு டிக் மார்க் போட்டுக்கிறதுக்கு இந்த மரபு யாரை கொடுத்துருக்குன்னா புராண கதாபாத்திரங்களை கொடுத்துருக்கிறதுன்னு சொன்னேன் அவர்கிட்ட. இப்போது ஸ்ரீராமர் எடுத்துக்கங்க. அவர் என்ன செய்கிறார்? முதல்ல ஒரு வதம் புரிகிறாரா, தாடகை வதம் புரிகிறாரா. ஸோ அதுதான் அவருடைய முதல் சண்டை, பேட்டில். அப்படின்னா அது ஒரு காம்பிடென்சி இல்லையா? அந்த காம்பிடென்சிஸில் விர்ச்சு இருக்குல்ல, அந்த காம்பிடென்சியில் வேளார் இருக்குல்ல, அந்த காம்பிடென்சியில் ஸ்கில் இருக்குல்ல, இத்தனையும் சேர்ந்து தான் அவர் அங்கே பர்ஃபார்ம் பண்ணுறார். சும்மா போய் குருட்டடியாக அவர் செய்வதில்லை. இப்போ தாடகை வதம் ஒரு காம்பிடென்சி. இப்படி எண்ணற்ற காம்பிடென்சியில் கடைசியில் அவருக்கு சீதையை மீட்டெடுத்துட்டு வரக்கு அவருக்கு சில காம்பிடென்சி தேவைப்படுது. ராவணனை வதம் பண்ணுற காம்பிடென்சி தேவைப்படுது. அதை அவர் அக்வயர் பண்ணுறார். ஒரு இடத்துல ராவணனுக்கு ஆயுதம் இல்லைன்னு சொல்லும் பொழுது போயிட்டு நாளைக்கு வாங்குறார். இதெல்லாமும் மனிதனாக அவர் பெற்றிருந்த குண பலங்கள் தான். குணமே ஒரு பலமாக நின்னது அவருக்கு. இந்த மாதிரி எத்தனை காம்பிடென்சிஸ் இருக்குது. போய் கும்பகர்ணனை சண்டை பிடிக்க போனாரா? கும்பகர்ணன் என்ன காம்பிடென்சி? சரி, கும்பகர்ணன் இஸ் நோன் ஃபார் வாட்? தூக்கம், லேசினஸ், ப்ரொக்ராஸ்டினேஷன். 6 மாதம் முழிப்பு, 6 மாதம் தூக்கம். இந்த மாதிரி ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கக்கூடிய குணங்கள் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது? இதையெல்லாம் ஜெயிக்காமல் நீங்கள் எங்கே அடுத்த ஆளை சண்டை பிடிக்க போகிறது? ஸோ இது மாதிரி எப்பிக் பேட்டில்ஸ் எல்லாமே, புராண சண்டைகள் அல்லது புராண பாத்திரங்கள் எல்லாமே நீ அவ்வளோ தூரம் வலிமையாக இருக்கியாங்கிற கேள்வியை நம்மை நோக்கி தொடுக்கிறது. அவர் எங்கேயோ போய் சண்டை போட்டார், உடனே அவர் பேரை சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தால் போதும்னு இல்லை. அவருடைய குணங்களை நீங்கள் உள்ளே வரித்து கொள்வது மிக மிக அவசியம். அதனால தான் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் எடுத்து தியானம் பண்ணணும்னு சொல்வார்கள். வெறுமனே படிச்சுட்டு நகர்றது இல்லை, அவரை ஹீரோ வர்ஷிப் பண்ணுறது இல்லை. அவரே அதை விரும்ப மாட்டார். விரும்புகிறவர் கடவுளாக இருக்க முடியாது. அப்போ அவருடைய வாழ்க்கை சொல்லுகிற செய்தி என்ன, அவர் என்னென்ன லெவல்ஸ் எல்லாம் தாண்டி போனார். இளைஞர்களுக்கு சொல்லணும்னா கேமிங் லெவல்ஸ் இல்லையா, அது ஒரு காம்பிடென்சி தானே. 3வது லெவல் கேம் தாண்ட முடியாமல் திண்டாடுறோமா இல்லையா? அதுபோல் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப உயரத்தில் நடக்கணும்னா சில காம்பிடென்சியை தாண்டி தான் ஆகணும். சில காம்பிடென்சியை அக்வயர் பண்ணி தான் ஆகணும். இந்த இடம் இப்படி வருது, இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா ஏதோ அவங்க பார்வையில் ஒத்துக்கொள்வது போல் ஒரு காம்பிடென்சியை டெவலப் பண்ணியிருக்கிறோன்னு அர்த்தம். இல்லைன்னா நடக்காது. நீங்களும் இப்போ உங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருக்கிறீங்க, இவ்வளோ சம்பாரிச்சிட்ருக்கிறீங்கன்னா அதன் சைடு நீங்கள் சில காம்பிடென்சியை வாங்கி வச்சுருக்கிறீங்க. அதனால தான் சஸ்டெயின் ஆக முடியுது இண்டஸ்ட்ரியில். உங்களுக்கும் குடும்பத்துலேயும் இதே தான், உறவுகளுக்கு நடுவில் இதே தான். இதை அப்படியே தூக்கி ஆன்மீகத்துக்குள்ளேயும் நாம் செலுத்திக்கணும். செலுத்தும்போது ஆன்மீக உயர்வு நமக்குள்ளே வாய்க்கும். இதை அந்த பையன்கிட்ட சொன்னேன். இவ்வளவு சொல்லலைன்னாலும் இதனுடைய ரவுண்ட் அபவுட் சொன்னேன். அவர் கேட்டுக்கிட்டாரு, நகர்ந்துட்டோம். அந்த சமயம்தான் தீபாவளி. அப்போ தீபாவளி அன்னைக்கு என்ன செய்யலாம்? வழக்கம் போல் கொண்டாடி கிடக்கலாமா?
பட்டாசு வெடிச்சிட்டோ புதுசை உடுத்திட்டோ பலகாரங்களை சாப்பிட்டுட்டோ கிடக்கலாமா? தீபாவளி சொல்கிற காம்பிடன்சி என்னன்னு பார்க்கலாமான்னு பேச்சு வந்துச்சுன்னா என்ன, எனக்குள்ள தீபாவளிக்கு யார் எதிரி? நரகாசுரன்னு போட்டுருவோம். அவரை கிருஷ்ணர் கொண்டாராம் என்னைக்கோ, இன்னைக்கு இவர் பட்டாசு விடுவாராம். யாரோ சண்டை போட்டாங்களாம், இவர் அந்த பீரியட்லேயே இல்லையா, அது என்னன்னு தெரியாதான், அதோடைய அர்த்தமும் புரியாதான். ஆனால் இவர் புதுசு போட்டுக்குவாராம், இவர் பட்டாசு வெடிப்பாராம், இவர் இனிப்புகளை சாப்பிடுவாரான்னு இருந்துச்சு. அதனால் தீபாவளி அன்னைக்கு மக்களை அழைச்சி சொல்லுச்சு. இன்றைக்கி 2 விஷயங்களை புரிஞ்சுக்குங்க. தீபாவளி ஏன் விளக்கேற்றுகிறோம் அப்படின்னா, தீபாவளிக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு வந்தது. என்ன நிகழ்வு சொல்லுங்க? நவராத்திரி மகாலயம் வந்துச்சு. பித்திருக்களுக்கு செய்யறதுன்னு சொல்லி நாம் அந்த அமாவாசையை பெரிய அமாவாசைன்னு சொல்லுவோம். சரிதானே? உங்களுடைய பித்ருங்கிறவங்க உங்களுக்குள்ள அவங்க விட்டுட்டு போன அவர்களுடைய குணமாக, நிறைவேறாத உயர்வாக, பண்பாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அது உள்ள எங்கேயோ டீப்லி எம்பெட்டட். இது எனக்கு தெரியாது இல்லையா? இப்போ எங்கள் பாட்டனார் என்ன விட்டுட்டு போனார்னு எனக்கு எப்படி தெரியும்? அவர் எதை அடைய நினச்சாரு, அல்லது அவருடைய எதை அடையறனா உலக வாழ்க்கையில் இல்லை, அவருடைய பூமி வருகையில், அவர் பூமியில் பிறந்து அடைய வேண்டிய உயரம் எதையோ அடைஞ்சாரோ இல்லையோ நமக்கு தெரியாது. அதெல்லாம் இந்த உடம்பை கொடுத்துட்டு போயிட்டார் அவர். அப்போ எனக்கு என்னதான் செய்யணும் அடுத்து அப்படின்னு தெரியாதப்போ, அப்படி மேலே போன பித்திருக்கள் அந்த தீபாவளிக்கு முந்தைய சமயங்களில் அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய ப்ரெசன்ஸ் பூமியை நோக்கி வருது. விரதம் இருப்பவன், முறைப்படி அந்த 14 நாளை சரியாக அனுஷ்டிக்கிறவன், ஆழ்ந்து தவத்தில் இருக்கிறவனுக்கு எதை தனக்குள்ள சரி கட்டணுங்கிற ஞானத்தை அந்த பித்ருக்கள் தருகிறார்கள். தீபாவளிக்கு முன்னாடி வர்ற அமாவாசை இதைத்தான் செய்யுது, தருகிறார்கள். அப்படி போன பித்ருக்கள் பூமிக்கு வந்திருந்து இதை அமாவாசை அன்னைக்கு உணர்த்திட்டு, அந்த பெரிய அமாவாசை அன்னைக்கு உணர்த்திட்டு, அவங்க மேலே போகிறதுக்கு வழிகாட்டுவதற்காக மேலே வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு தான் பட்டாசு வெடித்தல்னு சாஸ்திரத்தில் இருக்குதுன்னு சொன்னேன். இதுக்கு தான் தீபாவளி கொண்டாடுறோம். சும்மா புஸ்வானம் விடுறதோ விளக்கேற்றி வைப்பதோ அல்ல. அவங்க நல்லபடியாக வந்தவர்கள் எனக்குள்ள ஏதோ ஒரு நிறைவை கண்டு விட்டார்கள் என்றால், அவங்களுடைய ஃப்ளோ செட்டில் ஆயிடுச்சுன்னா, they will happily return. while they return we should show some lights அப்படின்னு சொல்லி விளக்கேற்றுகிறோம்னு சொன்னேன். அடுத்த தீபாவளிக்கு இதை முயற்சி பண்ணி பாருங்கள். மாலை அமாவாசையோடு சேர்ந்து தான் தீபாவளி. வெறும் ஒரு நாள் தீபாவளி கூத்து அல்ல. தீபாவளி முடிஞ்ச உடனேயே அடுத்த காம்பிடன்சி வந்துடுவார். தீபாவளி காம்பிடன்சி இன்னும் நம்ம முடிக்கல. தீபாவளி முடிஞ்சோடனே அடுத்த காம்பிடன்சி யார்? சஷ்டி வந்துடுவார். முருகன் வேல் எடுத்து ஆடுவார். எல்லா கோயில்லையும் சூரபத்மனை போட்டு முறியடிப்பார். முருகனை கும்பிட்டே இருக்கிறார்கள். சூரபத்மனை வெல்லாமல் முருகனை கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? அந்த காம்பிடன்சியை வளர்த்துக்காமல் முருகனுக்கு பாலால் அபிஷேகம் பண்ணி என்ன பயன்? அவர் இதை உணர்த்துவார், அவ்வளோதான். அவருக்கு அபிஷேகம் பண்ணிங்கன்னா என்ன பயன்னா இதை கேட்கறதுக்கு வாய்க்கும், வேற ஒன்றும் பெருசாக நடக்காது. ஏன்னா இதை தான் அவர் விரும்புகிறார். நீ உள்ளுக்குள் அடைய வேண்டிய மாற்றத்தை தவிர்த்து அவர் எதையும் விரும்புவதில்லை, எதையும் தட்சணையாக கேட்பதில்லை. அப்போது தீபாவளி நரகாசுரனுடைய காம்பிடன்சி, அடுத்து சஷ்டி சூரனுடைய காம்பிடன்சி, இப்படி காம்பிடன்சியாக இருக்கிறது. இதை சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த வகுப்பில் அப்போ நரகாசுரன் காம்பிடன்சி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோமான்னு மக்கள் ஒரு எண்ணத்துக்கு வந்திருந்தார்கள். அப்போ தான் படத்தில் ஒரு ட்விஸ்ட்டு என்பது போல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற காம்பிடன்சி நரகாசுரன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு அவங்களுக்கு.
நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அப்படி ஒரு கேரக்டர் காலநேமி அப்படிங்கிற ஒரு அசுரனை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பரவாயில்ல, அப்போ நான் தைரியமாக கதை சொல்லலாம். யாருக்கும் தெரியாதான். ஸோ காலநேமின்னு ஒரு அசுரன் இருந்தான், ரைட்? அந்த அசுரனுடைய கதை எங்கே வருதுன்னா ராமாயணத்தில் வருது. எந்த இடத்துல வருதுன்னா, லக்ஷ்மணன் வந்து அடிபட்டு ஒரு மாதிரி உயிரற்ற, அதாவது உயிர் கிட்டத்தட்ட போயிடுச்சுங்கிற தருவாயில் லக்குவன் வந்து டிசேபிள்டாக இருக்கும்போது இமயமலையில் சஞ்சீவி இருக்கிறது. பாருங்க, இதெல்லாம் குறிப்பால் தான் புரிஞ்சுக்கணும். இமயமலைன்னா என்னன்னு தனியாலாம் விளக்க முடியாது. இமயமலைங்கிறது உள்ள இருக்கிறது தான். அது எங்கேங்கிறது அப்புறம் புரிஞ்சுக்குங்க. அதெல்லாம் ஆசிரியர்கிட்ட தனித்து கேட்குற செய்தி, ஜூம் வழியாக கேட்குற செய்தி இல்லை, கூட்டமாக கேட்குற செய்தியும் இல்லை. ஸோ இமயமலையில் இருக்கிறது. இமயமலையில் சஞ்சீவி இருக்குது. அந்த சஞ்சீவியை எடுத்துகிட்டு வந்து லக்ஷ்மணனுக்கு கொடுத்தா உயிர் பழச்சிருவான். அதாவது கிட்டத்தட்ட மரணித்தவனையே திரும்ப உயிர்ப்புக்கு கொண்டு வர்ற பொருள் அதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அவங்க பாடினாங்கல்ல, மரணத்திலிருந்து மரணமற்ற நிலைக்கு அப்படின்னு, அதுதான் அது. அதை கொண்டு வர்ற பொருள் இமயமலையில் தான் இருக்குது. என்ன வடிவத்தில் இருக்குது? சஞ்சீவியாக இருக்குது, ஜீவிக்கிற ஒன்றாக இருக்குது. அதை போய் யார் எடுத்துகிட்டு வர்றா? அனுமார் தான் எடுத்துகிட்டு வருகிறார், ஆஞ்சநேயர் தான் எடுத்துகிட்டு வருகிறார். அந்த எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஆஞ்சநேயருக்கு காம்பிடன்சி இருக்கா இல்லையான்னு சோதிக்கணுமா வேண்டாமா? அது ஒரு பெரிய புதையல் அல்லவா, ஒரு பெரும் பலம் அல்லவா? அதனால் ஆஞ்சநேயரே சோதிக்கப்பட்டிருக்காருன்னு புரிஞ்சுக்குங்க. நம்மெல்லாம் கொசுக்கள்னு புரிஞ்சுக்குங்க. அவருக்கே டெஸ்ட்டுகள் நடந்தன, ரைட்? அந்த ஆஞ்சநேயரை எடுக்க விடாமல் பார்த்துக்கோன்னு சொல்லி நியமிக்கப்பட்ட அசுரன் தான் காலநேமி. சரியா? அதுவும் யாரால? ராவணனால. யாரோட பையன்? மாரீசனுடைய பையன்தான் காலநேமின்னு ராமாயணம் குறிப்பு சொல்கிறது. அவர் உயர்ந்த பொருள் எடுக்க வருவார், உயிர்ப்பிக்கிற பொருள் எடுக்க வருவார். சாதாரண ஆள் கிடையாது, வர்ற ஆள் ஆர்டினரி ஆளும் கிடையாது. அதனால் பெரிய பொறுப்பை நான் அவங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், அந்த ஆள் எப்படியாவது எடுக்க விடாமல் செஞ்சிருன்னு காலநேமியை ஏவி விட்டு விட்டார் ராவணன். ஆஞ்சநேயரை ரிசீவ் பண்ணுறாரு காலநேமி. எப்படி ரிசீவ் பண்ணுறாரு? அசுர மாதிரியே போய் நின்றுருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. அதனால் காலநேமி வந்து தவ வேடம் பூண்டு முனிவர் போல போய் ஆஞ்சநேயரை ரிசீவ் பண்ணுறாரு. ஆரம்பத்தில் தெரியல அவருக்கு, ஏன்னா அவர் முகம், மாயையினுடைய முகம் அப்படியே ஒரு நெஜ சாமியார் போல, முனிவர் போல தோற்றம் அளிக்கிறார் காலநேமி. ஆஞ்சநேயரும் வெல்கம் வெல்கம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே பெட்டாயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மூலிகை தானே பறிக்க வந்தீங்க, நான் இருக்கேன் காட்டுறேன் வாங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் தான், அந்த ஒரு ரொம்ப உயர்ந்த புனிதமான மூலிகை, நீங்கள் ரொம்ப தூரம் பறந்து வந்திருப்பீங்க, இல்லை நான் சுவாரஸ்யத்துக்கு சேர்த்துக்கிறேன், பறந்து வந்திருப்பீங்க, அப்படியே அந்த குளத்துலலாம் போய் குளிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ரெஷ் ஆகிட்டு நாம் அந்த மூலிகையை பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி காலநேமி சொல்ல, ஆஞ்சநேயர் வந்து குளத்திற்குள், ஆமாம் சரிதான், குளிச்சுட்டு தான் போகணும், கரெக்ட் அப்படின்ட்டு அவர் வந்து குளத்துக்குள்ளே இறங்கிடுறார். குளத்துக்குள்ளே காத்திருந்த முதலை ஆஞ்சநேயரை தாக்க முழுங்கிருச்சுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, சண்டை போட்டாங்கன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. நீங்கள் கற்பனை பண்ணிங்க, அதெல்லாம் உங்கள் சௌகரியம். முதலையை வந்து போராடி வென்று, அடுத்து காலநேமியும் போராடி வென்று அவர் போய் சஞ்சீவி மூலிகையை எடுத்துகிட்டு வந்தார். இதுதான் கதை. இந்த கதையிலேருந்து தெரிகிற செய்தி என்ன? யாராவது குளிக்க சொன்னாங்கன்னா குளிக்கப்படாது, அப்படி அல்ல. தீவிரமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு சிறிய ரிலாக்ஸேஷன் இருக்கட்டும். இந்த காலநேமியை வென்ற பிறகு அவருக்கு அப்பேற்பட்ட உயர்ந்த பொருள் கிடைக்கிறது.
வந்தார், காப்பாற்றிட்டாரு, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இப்போது இந்த காலநேமியினுடைய காம்பிட்டன்சி எனக்கு வேணுமா வேண்டாமான்னு ஒரு கேள்வி வருமா வராது? ராமாயணம் படிக்கிற ஒருத்தர், அதுவும் இந்த அறிவு இப்போ நம்ம புரிஞ்சிருச்சுன்னு வைங்க, புராண பாத்திரங்கள் எல்லாம் என்னுடைய திறனை சோதிக்கத்தான் அல்லது திறனை வளர்க்கத்தான்னு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, நான் என்ன பண்ணுவேன் முதல் வேலையா? என்னன்னு சொல்லுங்கள், என்கிட்ட இருக்கா இல்லையான்னு நான் பார்த்துக்கிறேன், எனக்குள்ளே அது எங்கெங்கே இருக்குன்னு பார்க்குறேன், அதை அடித்து என்கிட்ட இருக்கிற ஆஞ்சநேயரனுடைய பலத்தினால நான் காலநேமியை சம்ஹாரம் செய்துட்டு வர்றேன்னு சொல்லணுமா வேண்டாமா? யூ ஹாவ் டு மேனிஃபெஸ்ட் ஆஞ்சநேயர் ஆல்சோ. கொஞ்சம் அரகண்ட்டாக இருக்கும், பரவாயில்ல. பட் என்ன அர்த்தம்னா, ஆஞ்சநேயர் ஹேஸ் டு மேனிஃபெஸ்ட் இன் யூ, அப்படி வேணால் எடுத்துக்கலாம். அவர் உங்களுக்குள்ளே எழுந்து அருள வேண்டும். அப்படின்னா சில குணங்கள் நமக்கு வேணும் ஆகிறது. அப்போ எனக்குள்ளே இருக்கக்கூடிய காலநேமி என்னை பிடிச்சி ஆட்டக்கூடிய இடங்களை எல்லாம் நான் கண்டறியணும். இதை செய்ய விடமாட்டேன், நிற்கணும். நீ எனக்குள்ளே எந்திரிச்சின்னா நான் தோற்றுருவேன். ஆஞ்சநேயர் என்னால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது, அந்த குணத்தை என்னால் உருவாக்க முடியாது. அப்படின்னா அனுதினமும் அந்த காலநேமி எந்திரிச்சு என் முன்னாடி வர்றதை நான் தடை செய்ய வேண்டும். நான் போகிற வழி, அவன் மாயையினுடைய பிள்ளைன்னு சொல்லியிருக்கு, மாரீசனோட பையன்தான் காலநேமின்னு சொல்லியிருக்கு. மாரீசன் யாருன்னு தெரியுமில்ல? ரைட், மானு மாயை வடிவம்லாம் எடுக்கக்கூடியவர். அவரோட பிள்ளையாக இந்த காலநேமி வந்து இந்த வேலையை செய்கிறாரு. அதை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு முதல் அவர் எங்கெங்கெல்லாம் என்னை பிடிச்சி கழுத்தை நெரிக்கிறாருன்னு தெரியும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒர்க் ஷீட் ஒன்று உருவாக்கியிருக்கிறோம். நீங்கள் அதை அப்படியே கோத்ரூ பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய விஷயங்களில் உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள். மீன்ஸ் அதில் எங்கெங்கெல்லாம் நாம் கோட்டை விட்டுருக்கோம், இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கப்பா, இதையெல்லாம் நாளையிலேருந்து மாற்றணுமப்பா, அதெல்லாம் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். அந்த டாக்குமெண்ட்டை கொஞ்சம் பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து பாருங்கள். பார்த்த பிறகு தியானம் அதற்காக உண்டு, ஒரு பயிற்சியும் அதற்காக உண்டு. ரைட்டு. ஸோ அப்போ இது வரைக்கும் நாம் பார்த்தது, பேசுனது, கதைகள் இதெல்லாம் வந்து தாராளமாக பொது வெளியில் நாம் சொல்லலாம். பட் இந்த பயிற்சிகள் இது எல்லாமே வந்து இங்கே வந்து உட்கார்ந்து கேட்கிற அல்லது அஃப்கோர்ஸ் ஜூம் வழியாக கேட்கிற ஸ்ரத்தை உள்ளவர்களுக்கு தான் அது. காலநேமியினுடைய பிடியில் மாட்டின ஆட்களில் நானே ஒருத்தங்கிறதால சொல்கிறேன். நானேன்னா ஒசரத்துக்கு சொல்லலை, அடி வாங்கி உட்கார்ந்துட்டுருக்கிற ஆட்களில் நானும் ஒருத்தங்கிறதால சொல்கிறேன். வகுப்பிலிருந்து எத்தனையோ பேர் ஓடியவர்களை நான் பார்த்துருக்குறேன். விடாப்பிடியாக வருஷக்கணக்கில் வந்துட்டுருக்கிறவங்களையும் நான் பார்க்குறேன். வகுப்புன்னா நான் சும்மா இந்த ஒரு வகுப்பு மட்டும் சொல்லலை, இந்த பாதையிலே சொல்கிறேன். ஆன்மீக பாதை, ஆன்மீக பாடம், பயிற்சி அப்படின்னு. நீங்கள் இந்த சென்டருக்கு வந்தால் தான் இது பொருந்தும்லாம் நான் சொல்ல மாட்டேன். உலகத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்கள் மாணவராக இருந்துகிட்டே இருக்கிறீங்களா தொடர்ந்து, இல்லை மாயை உங்களை சாப்பிட்டு வெளியேற்றிச்சாங்கிறது நான் கண்ணால் பார்த்துட்ருக்கிறேன். நிறைய பேர்கள் வந்து இந்த தடத்துலேருந்து கலண்டுருக்கிறாங்க. நான் என்னோடு ஆன்மீக பயணம் தொடங்கின பலரை பார்த்துருக்கேன். எனக்கு நான் சீனியர் நினச்சி பார்த்து எத்தனையோ பேரை வியந்திருக்கேன். அவங்கெல்லாம் இப்போ ஆன்மீகம்னா என்னென்னு பேசாமல், ஆன்மீகத்தினுடைய சாயலே இல்லாமல் வழிமாறி காட்டுக்குள்ளே தொலைஞ்சு காணாமல் போன பலரை பார்த்துருக்கேன் நான். எல்லாம் இந்த காலநேமி மாதிரி பல அரக்கர்கள் சுருட்டிய சுருட்டலில் காணாமல் போனவர்கள். அப்படி இருக்கிறதால இதற்கு மேலே இதைய பொதுவெளியில் பகிர முடியாது. நேரில் வந்து கேட்பவர்களுக்கும் ஸ்ரத்தை உள்ளவர்களுக்கும் தான் இது பகிரப்பட வேண்டும். சரியா? அதனால் டாக்குமெண்ட் உங்கள் கைக்கு இப்போ வரும். ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கங்க. லைட் ரீடு தான், ரொம்ப ஈஸியான ரீடு தான் அது. அட்வான்ஸ்டு விஷயமும் இதில் பிரிண்ட்டாக கொடுத்துருக்கேன். அது எல்லாருக்கும் இல்லை, சீனியர்ஸாக ரொம்ப வருஷம் வந்துட்டுருக்கிறவங்கள மட்டும் மனசில் வச்சு எடுத்திருக்கேன். இல்லை கொடுத்தாதான் ஆச்சுன்னு நின்னீங்கன்னா நீங்களாச்சு ஆஞ்சநேயர் ஆச்சு. சரியா? என்னுடைய வேலை வெறும் பாலம்தான். ரைட், நல்லது.